மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார். டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையை மேற்கொள்ளவிருக்கிறார். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், கூடுதல் விவரங்கள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் பகுதிக்கும் KSR கபினி உள்ளிட்ட அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடும் தண்ணீரின் அளவானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் மேட்டூர் அணைகளுக்கு வரும் தண்ணீர் அளவானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டமானது 100 அடியை தாண்டி சென்று கொண்டுள்ளது. இந்நிலையில் இதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை பாசனத்திற்கு திறந்து விடுவது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடைபெற உள்ளார். எப்போதும் ஜூலை மாதத்தில் மேட்டூர் அணையானது டெல்டா பகுதிகளில் அந்த சம்பா குறுவை சாகுபடிக்காண்டி திறந்து விடப்படும். இந்த ஆண்டு தண்ணீர் குறைவாக இருந்த காரணத்தினால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படாமல் இருந்தது. மேலும் விவசாயிகளின் நலனுக்காக சிறப்பு குறுவை சாகுபடி தொகுப்பும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தற்போது மேட்டூர் அணை நீர்மட்டமானது தற்போது 100 அடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து பாசன வசதிக்காக தண்ணீரை திறப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை நடத்த உள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த டெல்டா பகுதிகளில் உள்ள அமைச்சர்களுடன் டெல்டா பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் சேலம், தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா பகுதியை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சற்று நேரத்தில் நடத்த உள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் மணிவாசகன் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாசன வசதிக்காக மேட்டூர் அணையிலிருந்து எப்போது தண்ணீர் திறப்பது, எவ்வளவு தண்ணீர் திறப்பது, தினசரி எவ்வளவு தண்ணீர் திறப்பது, அவ்வாறு தண்ணீர் திறக்கப்பட்டால் டெல்டா பகுதிகளில் பயிரிடுவதற்கும் பாசன வசதி பெறுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் வெளியாகி உள்ளது. இதன் பிறகு தற்போது எவ்வளவு தண்ணீர் வசதி திறந்து விடப்படும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கை முதலமைச்சர் சார்பில் இருந்து வெளியாகவும் வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.